டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும். வாரம் எம்மவரனுடைய படைப்புகளையும் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்றும் கூட விரைவிலே அதாவது அனைவரும் பார்த்திருப்பீங்கள், சண்டாளா என்னும் காணொலி பாடலினுடைய குழுவினருடன் தான் இன்றைய தினத்தினுடைய நேர்காணல் அமைந்திருக்க போகின்றது. அந்த வகையிலே அந்த காணொலி பாடலினுடைய கதாநாயகன் மற்றும் இசையமைப்பாளர் சிவி மற்றும் கெலோசன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருக்கலாம். வணக்கம். ஓகே, கெலோஷனுக்கு அறிமுகம் தேவையில்லை. காரணம், இதற்கு முன்னாடி எங்களுடைய நேர்காணலில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீங்க. சிவி லக்ஸனா நீங்கள் அதாவது ஆல்ரவுண்டர் அப்படின்றே சொல்லலாம். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக உங்களை ஓரளவு ஃபேமஸ் அண்ட் உங்களை நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு சிவி லக்ஸ் அப்படின்னா யாரு, ஸோ இவ்வளவு காலம் என்னென்ன செய்துட்டு இருக்கிறீங்க அண்ட் அப்கமிங்கில் என்னென்ன செய்ய போறீங்கன்ற மாதிரி விடயங்களை பகிர்ந்து கொள்ளு. ஓகே, இதே ப்ரோக்ராமுக்கு நான் 3 வருஷத்துக்கு முதல் பங்கு பட்டிருக்கிறேன். இது பேர் சிவி லக்ஸ். நான் சொல்லிசை கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். மற்ற இடையில 2 பாடலுக்கு வரிகளை மொழி கொண்டிருக்கிறேன். ஓகே, சூப்பர். சரி கெலோஷன், இந்த பாடல் எப்போ ஸ்டார்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? ஏற்கனவே நீங்கள் முதல் வந்திருக்கும் பொழுது சொல்லியிருந்தீர்கள், நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கைவசம் இருக்குது, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் அந்த ப்ரொமோஷனுக்காக வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் அதாவது ஒரு கதாநாயகனாக உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ உங்களுக்கு கைவசம் வந்தது, என்ன மாதிரி பிளானிங்ஸ் எல்லாம் போட்டு இதில் கிளம்புறீங்க நீங்கள்? வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால், இந்த பாட்டு நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குதானே இந்த லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, பிளானிங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் சிவிஎன்னோடைய ப்ரொஜெக்ட் அவர்கிட்ட அது மட்டும்தான் இருந்தது. மற்றபடி இந்த பாட்டுக்கு எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் இதை திடீரென்று முடிவெடுத்து நாங்கள் நடிக்க போனது. அப்படிதான், ஒரு கேரக்டர் ஒரு ஆள் வேணும், இப்படி இருக்கு இந்த பாட்டுக்கு 2 பேர் செய்கிறாங்க, கெலோஷன் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஹீரோ ரோலாக நீங்கள் செய்கிறீங்களா என்று கேட்டு திடீரென்று எடுத்த ஒரு முடிவு தான் இது. அப்படிதான் இந்த பாட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, இது சிவி லக்ஸ் தான் இதுக்கு டைரக்டராகவே இருந்துட்டு இருக்காரு? இல்லை, டைரக்ஷன் நான் இல்லை, பிளான் போட்டது. லைட்டா ஓகே இந்த கான்செப்ட் இப்படி பாட்டு வரப்போன்னு சொல்லி அதுக்கு டிசைன் செய்தது, டைரக்ஷன் செய்தது ஜெயன் அண்ணா. ஓகே, அவர் தான் இந்த பாட்டுக்குரிய டிஓபி எடிட்டிங் எல்லாமே செய்தது ஜெயன் அண்ணா. சரி, அப்போ நீங்கள் கெலோசனை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கான ரீசன், அவரோட படைப்புகளை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? நிச்சயமா, கெலோசன் இதுக்கு முதல் ஆல்பம் சாங்ஸ் பார்த்துருந்தேன். நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். அதை தாண்டி நான் ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒதுங்கி இருக்காமல் ஏதாவது ட்ரை பண்ணி ஆர்வமாக இருக்கிறாக்களை கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் கெலோசன் எனக்கு 2015 தெரியும். இப்போ இந்த பாட்டுக்கு கெலோசன் போடலாம் இருந்தது. இப்போ ஓகே. ஓகே, சரி. அதாவது பாடலுமே அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்றே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல் விஷயமாக இருக்கட்டும், மியூசிக் ராப் எல்லாம் வேறு லெவல் பக்கா அப்படின்றே சொல்லலாம். ஸோ கெலோஷன், இந்த ஃபீல், அதாவது இந்த பாடலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? சீரியஸாகவே எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சிவி என்ன சொன்னது, கெலோஷன் இப்படி ஒரு ரோல் இருக்கு, நீங்கள் செய்வீங்களா? அவ்வளோதான், பாட்டு கேட்கல, எதுவுமே கேட்கல, ஓகே நான் பாரேன். அண்ட் அந்த டைமில் கொழும்புல தான் ஃபுல் ஷூட்டு நடந்தது. அண்ட் அந்த பாட்டில் நடித்த ஹீரோயின் அந்த கேர்ள் தான் அஸ்வினி, அவங்க தான் அந்த பாட்டு பாடினது. அப்போ லாஸ்ட் போர்ஷன் சிவி அண்ணா பாடியிருக்கார், அண்ட் ஜெயன் அண்ணா அவர் கேமரா ஒர்க் அண்ட் டிரெக்ஷன் எல்லாமே அவர் பாடியிருக்கார், அண்ட் அஜய் அவர்கள் தான் வரி. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதே நாங்கள் போகிற பஸ் ட்ராவலிங்கில் தான் பண்ணது. கெலோஷன் இதுதான் ரோல், இதுதான் சீன், உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? நான் சிவனோட பேச்சு மட்டும் தான் கேட்டேன். ஓகே அண்ணா, எனக்கு ஓகேண்ணா, நான் வரேன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அங்கே போட்டு தான் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு ஓகேண்ணா பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அண்ட் பாட்டு பெஸ்ட், எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு, எந்த குறையுமே இல்லை. பாடின ஆக்களும் சரி, பாட்டு வரிகள் சரி, மியூசிக் எல்லாமே எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னிலை இசைக்கலைஞர்களில் சிவி லக்ஸ் அண்ணாவுமே ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஒரு பாடலுக்கு நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? சீரியஸாவே எனக்கு சிவி அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவர் சொன்ன மாதிரி 2015 அவரை தெரியும். அப்ப அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டைம் ஒரு பெரிய ஒரு இது. நாங்க அந்த டைம் கை தட்டி கீழே இருந்து பார்த்து கொண்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு நாங்க அப்ப சிவியனோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். அப்போ சிவியனோட கிட்ட இல்லை, நாங்கள் காட்டின டைம் சிவியனை பார்த்து சிரிச்சோம், இப்படி குட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ எனக்கு அந்த வரிசையில் நான் வந்துட்டு இப்போ அவருடைய பாட்டில் நான் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சீரியஸா
எனக்கு இதுக்கு முதல்ல அம்மா சாங்னு சொல்லி ஒன்று எடுத்து நான் ஆரியாரோ அந்த பாட்டுக்கு வந்து சிவியனாவே முன் வந்து கலோஷன் இந்த பாட்டுக்கு நீங்க செய்றீங்களா, டிரெக்ஷன் செய்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு டிரெக்ஷன் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அது அறிமுகப்படுத்தி இருந்தேன், டிரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. அப்ப அதை பார்த்துட்டு சிவியனா அந்த பாட்டை முதலாவது எனக்கு தந்தவர். அதுக்கு அடுத்ததான் கலோஷன் இந்த பாட்டுக்கு நீங்களே நடிங்களே, நீங்களே கதாநாயகனா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கத உண்டு, அது சிவியனா மூலம் எனக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஓகே, சிவிலக்ஸ் நீங்க சொல்லுங்க. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இசைக்கலைஞர்கள் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இலைமறை காயாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு காலமும் அந்த ஒரு சோனேன் இருந்தது, இப்ப வந்து அது திடீரென்று எல்லாரும் கொண்டாடுறாங்களே, அதுக்கான ரீசனா நீங்க என்ன பாக்குறீங்க? இப்ப இருக்கிற இந்த சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் தான் காரணமா இருக்கணும். ஏண்டா முதல் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப கிருஷான் மைசன் ஏடிகேன்னா இல்லாட்டி பழைய அந்த ஒரு ஜென்ரேஷன் இருந்த டைம்ல வந்துட்டு எல்லார கையிலையும் இந்த சோசியல் மீடியா பெருசா இருக்குல்ல. இப்ப வந்துட்டு இப்ப எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யாருமே சொல்லலாது, சும்மா ரூமுக்குள்ள இருந்துட்டு ஒரு பாட்டை பாடி வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இப்ப இருக்கிற சோசியல் மீடியாவால நிறைய பேருக்கு நல்ல ஒரு களம் கிடைச்சி கொண்டிருக்கு. ஓகே, அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரூமில் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு போர்ஷனை பாடிட்டு வைரல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இவ்வளவு காலம் நீங்கள் மியூசிக்கில் அப்படியே என்ன சொல்கிறது அதுலேயே அடிக்ட் ஆகி இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி சடனாக ஒரு கலைஞர் வந்து ரீச் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறது இல்லையா, நானும் இப்படி இதெல்லாம் என்னட்டையுமே இந்த சரியான திறமையோட நாங்கள் சரியான திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கத்தான் வேணும். இந்த சோசியல் மீடியாவோட ஆதிக்கத்தால ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, எப்படி சொல்றது, இப்ப இன்ஃபேமஸான விஷயங்கள் என்ன போட்டு யாரும் பார்த்து அந்த வியூஸுக்கு வந்து ஒரு ரீச்சை கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆனா அந்த வகையில அந்த லிஸ்ட்ல வந்துட்டு உண்மையான திறமை இல்லாம இல்லாட்டி இப்ப வந்து நிறைய ஜென்ரேஷனுக்கு தெரியுது இல்ல, ஓகே ஒரிஜினல் எது கொப்பி எதுன்னு தெரியுது இல்ல. இப்ப இந்த ஒரு பாதிப்பால வந்துட்டு பிள்ளையாக்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சு கொண்டு போறபடியா உண்மையா ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்ஸ் போட்டு இதுக்குள்ள நிறைய காலமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் நல்லதை மட்டுமே நினைச்சிட்டு நல்லதை எடுத்துட்டு போவோம். கண்டிப்பாக எங்களுக்கான ரெகக்னைசன்ன்றது எங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் இல்லையா. சரி, அப்படியே வந்து நீங்கள் பெரிய ஒரு சொல்லிசை கலைஞர் அப்படின்றே சரி தெரியும். ஸோ நீங்கள் ஒரு 2 லைன் எடுத்து விட்டா இந்த நிகழ்ச்சியில் வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். நிச்சயமா வாதம் மேல வாதம் பிரதேச வாதம் சாதி முகம் கொண்டால் உங்கள் உரிமை தாகம் என்று தனியும் உள்ளுக்குள்ள பிரச்சனை எங்களுக்குள் பிரிவினர் 2 அணியும் பிளந்தா சிங்கம் வேட்டை யாடும் பணம் பறிக்கிற கூட்டத்துக்கு இந்த மண் தான் மூலதான மீளம் என்று சும்மா கத்து வெளிநாட்டு காசு வரும் காலந்தோறும் நாடகங்கள் எல்லாம் நிகழ்ச்சி நிரல் எங்கள் காதில் விட்ட விடுவை எல்லாம் மல்டிபரல் யாழ்ப்பாணம் இன்று வாழ்ப்பாணம் போதையடித்து நாசமாகும் ஈழவட்டம் வடிவம் மாறினாலும் ஓய்வதில்லை எங்கள் சீற்றம் கல்விதான் உங்கள் இருப்பை இங்கே சொல்லும் கடைசி கட்டம். உண்மைக்குமே நன்றி, நாங்கள் கேட்ட உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த பாடலை பாடி காட்டினதுக்கு. சரி கலோஷன், அதாவது சிவிலக்ஸ் அண்ணாவோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றும் கூட அவரோட ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து இப்படி நான் செய்யணுமே அப்படி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆசை இருக்குதா? எனக்கு முதல்ல சிவியனை அடுத்த டைம் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இந்த பாட்டு சைட்லாம் இதே இல்லை, ஆக்டிங் டிரெக்ஷன் அந்த இதுக்குள்ளே தான். ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் கேமரா சைட் தான், அதுக்கு பிறகு தான் இந்த ஆக்டிங் அதால் ஒரு ஃப்ரேம் எனக்கும் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில வந்தது. அண்ட் அதுக்குள்ள எனக்கு சிவனோட முதல் பாட்டுகள் எல்லாம் பாடின டைம் நாங்கள் ரசித்தது இந்த வரிகள், சரி பாட்டுகள் எல்லாம். ஏன்னா நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அந்த ஃபீல்டுக்குள்ள, அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸில் முதற்கொண்டு நிறைய பேரே இருக்காங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து நாங்கள் பாட்டை ரசிச்சுனாங்க. ஆனால் அந்த டைம்ல எங்களுக்கு ஆக்டிங்ல போவோமான்னு சொல்லி யோசிக்கல. ஆனால் சிவியனோடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல வேற ஆக்களுக்கெல்லாம் சான்சஸ் நிறைய பேருக்கு போயிருக்கு. அப்ப எனக்கு சிவியனா சொல் ஐயோ இதுல பேசாம நாங்களே நடிச்சிருக்கலாமா, இதுல நாங்க போயிருக்கலாமா, இப்ப இதுக்குள்ள ஏன்னா அதுக்கு பிறகுதான் எனக்கு ஆசை தூண்டுது. அந்த இதுக்கு முதல் அவர் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த ஃபீல் வருதோ இல்லையோ எனக்கு அந்த யோசனை கூட தெரியல, எனக்கு வந்திருக்கான்னு கூட தெரியல. ஆனா இனி அவர் செய்ய போற ப்ராஜெக்ட்ஸ்கள்ல பார்க்கும்போது ஐயோ இதுல நானும் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படி ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே இன்னும் நல்லா இருக்கு, நல்லா டெவலப் ஆயிருக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. சரி, அதாவது இப்ப கைகோர்த்து அச்சேனியும் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்குமே அது ஒரு பெருமையான விடயம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய கலைஞர்கள் ஏதோ ஒரு துறையில வந்து அடுத்தடுத்து சாதிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது எங்களுக்குமே ஒரு பெருமையான விஷயம் தான். சரி சிவிலக்ஸ் அண்ணா, நீங்க வந்து கெலோஷனை ரெக்கமெண்ட் பண்ணீங்க இந்த சண்டாலா சாங்குக்கு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து அவுட்புட் பார்த்துட்டு டே நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்ததை விட அவர்
ஸ்கோர் பண்ணிட்டார். அது வந்த விஷஸ் அதுல இருந்தே நல்லா நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா நாங்க அந்த அந்த ஸ்கிரீன்ல நான் எதிர்பார்த்ததை விட அவர் எக்ஸ்பிரஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே பக்காவா இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு பிறகு அவருக்கு ஒரு இன்னொரு கெலோசன் ஆர்மி என்று அவரோட கேர்ள்ஸ் பேண்ட் தொடங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நானுமே பார்த்திருந்தேன். அதாவது ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேற்ற ஃபேஸ் கட் எல்லாமே பக்காவா அதுல அந்த ரகடா ஃபேஸ காட்டக்குள்ள அந்த ரகடா இருக்கிறார். பிறகு சாமா அந்த அப்படி அந்த ரொமான்டிக் மூடுக்குள்ள போகக்குள்ள ஃபேஸ் அதுக்கேற்ற மாதிரி. சரி, ஓகே, இதை தாண்டி அதாவது நல்ல விஷயம் கேட்டாச்சு. அடுத்து கெலோஷன் இது அவனால முடியவே இல்லை. அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த விஷயம் எங்களால மறக்கவே முடியாது. இந்த ஒரு சீனை கொண்டு வரதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? உண்மையா சொல்ல போனா இதுல அந்த பாட்டுல பாடின அஸ்வினி தான் இதுல நடிச்சிருக்கிற கேர்ள் அஸ்வினி. அவக்கு இது இப்படி ஒரு சீன்ஸ்ல நடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அவட ஃபேஸ்ல இருந்து அந்த ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் நாங்க நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம். கெலோசன் நான் உண்மையாவே ஜெயநாட்டை இப்படி சீன் வேணும்னு சொல்லிட்டு நான் என் பாடல நின்றுவேன். அது சொன்னா கெலோசன் அதை அப்படியே எதிர்பார்த்ததுக்கு மேலால் தந்துருவோம். எனக்கு இதுல மறக்க முடியாத சீன்டா நிறைய இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மணல்ல கொஞ்ச நேரம் தடுமாறிட்டு இருந்தோம் எல்லாம். நீங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருங்க. நிகழ்ச்சியில் ஒரு சின்னதா இடைவெளி போயிட்டு வரலாமா? தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலே தற்பொழுது சிறியதொரு விளம்பர இடைவெளி. ஓகே, மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்னடா அந்த ஸ்ட்ரகிள் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுமே சொல்றதுக்காக ஆவலா தான் இருக்காங்க. சொல்லிடுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாட்டு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஷூட்டிங். சில இடங்கள்ல கொழும்புல பெர்மிஷன் இல்லாம ஷூட் பண்ணிடலாம் தெரியுது. அப்ப அந்த விதத்துல அவ அந்த உள்ள கார்டன்ல வார மாதிரி ஒரு சீன் சும்மா கேஷுவலா போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். இவ வாரா நாங்கள் இங்க எல்லாம் ரெக்கார்டிங்ல கேமரா வச்சுட்டு இருக்கிறோம். பின்னுக்கு செக்யூரிட்டி கார் சகோர மொழியில ஏசி கொண்டு ஓடி வார இவ ஓடி வந்துட்டா. அப்படியே நான் ஏசுறேன் சொல்லி ஓடி வந்துட்டா. அதுக்கு பிறகு பின்னேறம் தான் இன்னொரு ஒரு ஒரு சீசைட் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஹயர் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதுல எங்கட பாட்டு ஷூட்டிங்கும் போய்கொண்டிருக்குது, இன்னொரு பாட்டு ஷூட்டிங் கிட்டத்தட்ட சிமிலர். இப்ப நாங்க ஒரு ரேப் போர்ஷன் எடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அவங்க எடுக்கிறாங்க, அவங்களும் அதே மாதிரி. ஆனா அது சகோதர மொழி பாடல் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல யாருன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்தது. ஓகே, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பாடல் அப்படியே ஃபினிஷ் ஆயிடுச்சு. சார், இதை தாண்டி இந்த பாடலுக்கு ப்ரொடியூசர் என்ன மாதிரி கிடைத்தா? இந்த பாட்டுக்கு இதுக்கு முதல் ஜுக்தா ப்ரொடக்ஷனுக்கு நான் A1 என்ற ஒரு பாட்டு செய்திருந்தேன். இந்த ஜனவரி மாதம் 24 இது மலையக தமிழர்களுடைய அவங்களுடைய அந்த வழிகளை மையப்படுத்தின ஒரு காதல் கதை தான். அது நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். நான் மியூசிக்கும் நான் பண்ணியிருந்து டைரக்ஷன் பண்ணேன். ஃபுல்லாக அது நோரலியால செய்தாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு பிறகு எனக்கு இந்த பாட்டையும் ஓகே நாங்கள் இது செய்தாங்க. இது வேலண்டைன்ஸ் டேக்கு சொல்லி டார்கெட் பண்ணி செய்தாங்க. எல்லாம் ஓகே ஆயிட்டு இந்த பாட்டுக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ குறிப்பாக இந்த ஈழத்துல இந்த பெண்கள் இந்த துறைக்குள்ள வர்றதுக்கான விகிதம் குறைவாக இருக்கின்றது. அதை தாண்டி இந்த படைப்புக்குமே அதாவது பாடகியாக இருந்தவர் தான் ஹீரோயினாவுமே இதுல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்குறீர்கள்? என்ன ரீசனுக்காக குறிப்பாக இந்த பெண்கள் இந்த துறைக்குள்ள உள்நுழைகிறதுக்கு பயப்படுறாங்க? முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா பாதுகாப்பு பிரச்சனை. இங்க உள்ள ஆட்கள் சரியான அந்த நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப திறமையானவர்களுக்கு களம் கிடைக்கிறது ஒரு சப்ஜெக்ட் காய்ச்சிருந்தானே, அதே மாதிரி இங்க பெண்கள் இந்த சினிமா துறைக்குள்ள வரக்குள்ள எங்கட அந்த கலாச்சாரம் அதுகளோட சம்பந்தப்படுத்தி அதை ஒரு ஒன்று மிஸ்யூஸ் பண்ண வலிக்கிறாங்க. இல்லாட்டி அந்த அவர்களுக்கு மேல வைக்கப்படுற தவறான விமர்சனங்கள் இதுகளால இப்ப இதை ஒரு துறை ரீதியா பார்த்து இல்லாட்டி ஒரு தொழில் ரீதியா பார்த்து இதுக்குள்ள வாரதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இதான் உண்மையா ஓப்பனா சொல்ல போகணும்னு சொன்னா எங்கட ஃபீல்ட்ல இருக்கிற இப்ப மீன்ஸ் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள இருக்கிற நிறைய கலைஞர்களை தங்களோட வேலை செய்யற பிள்ளைகளே தவறா பயன்படுத்துறது ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்குது. அதால உண்மையாவே நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வர பிள்ளைகள் இதுக்குள்ள ஒரு தொழில் ரீதியா இதுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதான் உண்மையான ரீசன். ஓகே, அதை அப்படியே ஃப்ராங்காக பேசிட்டாரு நம்ம சிவி லாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. இந்த மூத்த கலைஞர்கள் அதாவது உங்களை போன்றவர்கள் இலைமறைகாயாக இருக்கக்கூடிய திறமையான கலைஞர்களை தூக்கி விடுறது பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. இப்போ இருக்கக்கூடிய பெருங்கலைஞர்கள் இலைமறைகாயாக இருக்கக்கூடிய கலைஞர்களை தூக்கி விடுகிறார்களா, அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து இருவருமே எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விடயத்தை?
நாங்க எந்த இடத்துல இருந்து வந்தோம் என்ற ஒரு விஷயம் தான். நான் வந்து இதுக்குள்ள ஓகே என்ன மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது, என்ன மாதிரி ஒரு சேம் வேகத்துல ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல ஒரு விருப்பம் வரும். இவங்களோட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பம் வேண்டாம். கிலோசனுக்கு RRR பாடல் கொடுத்திருந்து ஒரு டைம் லைன் கொடுத்திருந்தோம். அந்த டைம்ல நான் டிலே பண்ணவே இல்லை, அவர் அதுக்கு முதலே தந்துடு. அப்ப அந்த ஆர்வம்ன்றது அதுதான். அப்ப அதே மாதிரி தான் இப்ப நாங்க வந்து இருந்த பின்னணி. இப்ப நான் 2010-9 இறங்கக்குள்ள எனக்கு எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இசை சார்ந்து இருக்கல. இப்ப இதுக்குள்ள நாங்க ஹார்ட் எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொன்றையும் லேர்ன் பண்ணி தான் நாங்க இதுக்குள்ள வந்தாங்க. அப்படி யாரையும் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அந்த டைம் எனக்கு உண்மையாவே நிச்சயமா உதவி செய்த ஒரு ஆள் வந்து கிருஷான் மைசரண்ணா. அதே மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சில தமிழ் கலைஞர்கள் வந்து எனக்கு உண்மையா சொல்லிசை சார்ந்த சில கலைஞர்கள் எனக்கு உண்மையாவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க, என்னுடைய நண்பர்கள். அப்ப அப்படி ஒருத்தர் இருந்தபடியா தான் நாங்க இப்ப இந்த இடத்துல வந்து காய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்களும் வந்து இப்போ ஒன்றுமே இல்லாம ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு ஜஸ்ட் கை கொடுத்தா தான் அவன் வரலாம் மேல. அப்படியே நாங்களை பார்த்தா கை கொடுக்கணும்னு தோணும். உங்களுடைய கருத்து? எனக்கும் சீரியஸா சொல்ல போனா இப்ப நான் இன்னும் சிவி அண்ணாக்கள அளவுக்கு நான் டெவலப் ஆகல. நான் இன்னும் அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இளைமரக்காய் தான். அப்ப இப்ப என்னுடைய ப்ரொஜெக்ட்ஸை பார்த்து இப்ப நான் செய்யும் போது எனக்கான ஒரு சரௌண்டிங் ஒரு ஆட்களை வந்து நானே எனக்கு ஒரு டீம்னு சொல்லி நானும் உருவாக்கி கொண்டிருக்கேன். இப்ப என்னுடைய டீம்ல இப்ப RRR இப்ப இந்த பாட்டு சண்டால பாட்டை எடுத்துக்கொண்டா நாங்க அதுல இருந்தது மெயின் வந்து 2 கேரக்டர்ஸ் தான், ஒன்று ஹீரோ ஹீரோயின். அதுக்கு பிறகு சிவிஎன்னுடைய அவருடைய கேரக்டர் போர்ஷன் அண்ட் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் 2 பேர். இவ்வளவு தான் இதுக்குள்ள. ஆனா RRR பாட்டு இதுவும் சிவிஎன்னுடைய பாட்டு தான். அவர் எனக்கு தந்த முதல் ப்ராஜெக்ட், நான் டிரெக்ஷன் செஞ்சு அதுல நான் ஒரு ஆக்டிங் போர்ஷனும் செஞ்சிருக்கேன், அது வில்லனா. அப்ப அது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் செய்யும் போது அது கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அதுல ஆசையா ஒவ்வொருத்தருமே அதுல வந்து நடிச்ச ஆக்கள் ஒவ்வொரு சரி அண்ணா நான் வரேன் அண்ட் அந்த பாட்டுக்கு பிறகும் சரி இந்த பாட்டுக்கு பிறகும் சரி அவங்க வந்து அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாலே போதும். அது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. எதிர்பார்ப்புன்றதை விட என்னால முடியும், நானும் ஒரு செஞ்சு காட்டுறேன், எனக்கும் ஒரு சான்ஸ் தந்தீங்கன்னு சொன்னா அப்ப அதை வச்சுதான் தெரியுது எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். சீரியஸா இப்ப நான் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன் எங்கன்னு சொன்னா எனக்கான ஸ்டோரிஸும் எனக்கான ஒரு ப்ரொஜெக்ட்ஸும் என்கிட்ட கிடக்குது. ஆனா அது செய்யறதுக்கான ஒரு சின்ன ஒரு பேக் சப்போர்ட் உண்டு. ஒரு ஆள் என்ன சொல்றது, நான் முதல்ல சொன்னது வந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு உண்மையாவே அடுத்த படிக்க எனக்கு போறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒரு 2 ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கான இதுகளை செஞ்சாலே எனக்கு அடுத்தடுத்து நானே கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். சீரியஸா அந்த RRR பாட்டுக்கும் நானே ஓன் ப்ரொடக்ஷன் இதா செஞ்சேன். இப்ப சிவிஎன் உண்மையை சொல்ல போனா அடுத்த ஒரு ப்ராஜெக்டும் இருக்கு, அதுவும் நானே நடிச்சிருக்கேன் சிவிஎனோட பாட்டுல. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்குள்ளேயே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி இது செஞ்சு அது இப்ப கூடிய சீக்கிரம் வரும். அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போனால் முன்னுக்கு யாரு வாராங்களோ என்றத அவங்க நடிப்பேன், நான் ஃபீல் பண்ணுவேன், நான் செய்வேன் என்று இது செய்யறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள கைப்பிடிச்சிட்டு போறதுல எந்த தப்புமே இல்லை. அவங்க தான் முன்னுக்கு வரணும். சீரியஸா சொல்ல போனா இப்ப சிவிஎன் முதல்ல சொன்ன மாதிரி யார்ட்ட கையில இப்ப எல்லாட்ட கையிலயும் போன் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ரூம் இருந்தாலும் அவன் ஆக்டிங் போர்ஷன் டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகிறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவ்வளவு பேருமே உண்மையாவே ஒரு கேமராக்கு முன்னுக்கு போயிட்டு இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி விட்டாங்கன்னு சொன்னா அவங்க செய்வாங்களான்னு தெரியாது. எத்தனையோ பேர் அதுல ரிஜெக்ட் பண்றார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அவங்க வாழ்ந்தது அந்த சின்ன ஒரு வட்டம் தான். ஆனா நீங்க ஆக்டிங் சினிமா கேமரான்னு சொல்லி போகும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே அர்ப்பணிச்ச மாதிரி செய்யணும். அப்படி அவங்க உண்மையாவே வருவாங்க. சில பேர் இப்ப கூடுதலாவே கேட்கிறார்கள், நிறைய வேலையை விட்டு எல்லாம் வரார்கள். அது அவங்கள ஒண்ணும் சொல்லக்கூடாது. சேலரி அதை நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து எதிர்பார்த்த உள்ள போனோம்னு சொன்னால் நாங்க பின்னுக்கு போறோம் மட்டும்தான் அர்த்தம். ஏன் சொன்னால் அதுலதான் முதலாவது ரிஜெக்ட். நாங்க எதை எதிர்பார்த்து போறோம், சேலரியை பார்த்தா இல்லாட்டி எங்களுடைய நடிப்பு எங்களுடைய திறமையை நாங்க வெளிக்காட்ட போறோமா, அதை அவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு அவங்க செய்ய வலிக்கிட்டாலே யாரான்னு சொன்னாலும் சீரியஸா முன்னுக்கு போகலாம். அதான் வந்து சப்போர்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலேயே கொமர்ஷியல் ரீதியாக இப்போ தான் ரீசெண்டாக வளர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இனி உழைப்பிற்கான ஊதியம் வந்து அதிகமாக, அதாவது தென்னிந்தியாவில் எவ்வளவுத்துக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் விரைவில் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா கலைஞர்களுக்குமே இருக்குது. அதை தாண்டி இங்கே இருந்து நாங்கள் வந்து தென்னிந்தியா போனால் தான் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் எல்லா கலைஞர்களுக்குமே இருந்துட்டு இருக்குது. அதை உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து எப்படி பார்க்குறீர்கள்? குறிப்பாக சிவிலக்ஸ்னா ஒரு வருடங்களாக இந்த துறைக்குள்ள இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இன்னுமே
உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றதான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குமே அந்த தோட்டம் எழுந்திருக்கும், நான் தென்னிந்தியா போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணா தான் என்னால் மக்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அதை பற்றி நான் விளக்கத்தை சொல்லுங்கள். நிச்சயமா எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகளவா பார்க்கக்கூடிய ஊடகங்கள் வந்துட்டு தென்னிந்தியா சார்ந்துதான் இருக்குது. அந்த வகையில வந்துட்டு நாங்க அங்க போனா தான் எங்களை வந்து ஒரு 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 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞர்களாக பார்க்கக்கூடிய மனநிலைமையாவே இருக்க ஒரு கவலைக்குரிய விஷயம். இல்லை என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், நான் வந்து ஒரு நாள் எனக்காக மட்டும் கதைக்கல, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இங்க வந்துட்டு சரியான அங்கீகாரம் இல்லாம, இந்த அங்கீகாரம் என்றது எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னா உங்களுடைய வருமானம் சார்ந்தும் இருக்கிறது. இப்ப நீங்க வந்துட்டு ஓகே, இப்போ ஒரு யங் ஏஜ்ல இது வந்துட்டு ஒரு இன்கம் பர்பஸ் இல்லாம செய்து கொண்டு இருக்கலாம். நீங்க ஒரு தனிப்பட்ட குடும்பம், உங்களோட திருமண வாழ்க்கை போகக்குள்ள நிச்சயமா நீங்க வந்து இதுல ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த அங்கீகாரம் இல்லாம நிச்சயமா தொடர்ந்து வந்து இதை முன்னெடுத்து கொண்டு செல்லலாது. எங்கட ஆக்களோட மனநிலை மாறணும். இஞ்சையும் வந்து இது சார்ந்து வரக்குள்ள அட்லீஸ்ட் இங்க உள்ள ஊடகவியலாளர்கள் கூட, இல்லாட்டி இந்த ஊடகங்கள் சார்ந்து பணிபுரிவர்கள் கூட இங்க உள்ள மீடியாஸை வந்து எங்கட சனம் பார்த்தா அதால அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இது கலைஞர்கள் மட்டும் இல்ல, இது வந்து இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இதால ஒரு நல்ல வரப்பிரசாதம் இருக்கு. உண்மையாவே இனியிலண்ட திறமையும் இனியிலண்ட ஒரு குறுகிய அளவான வளங்களையும் வச்சு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அறிவை கொண்டு இருக்கிறது எங்கட ஆக்கள். ஆனா ஏன் வந்து இன்னும் நாங்க அந்த அப்படியான இதுகளுக்கு பின்னு போய் கொண்டிருக்கிறோம்ன்றது உண்மையாவே ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அதனால இந்த மாதிரி நிறையவே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கிரிஞ்சான விஷயத்த கூட அவங்க வந்துட்டு தங்களோட இது ப்ரொமோஷன்ஸுக்காக இல்லை தங்களோட ரீச்சுக்காக கொண்டு வந்து மெருகத்தி விட்டுருவாங்க. அப்படியான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல திறமையை வச்சு கொண்டு இருக்கிற ஒரு கலைஞர்களுக்கும் ஒரு பின்னடைவு தானே. இதை தாண்டி வந்து அதாவது இந்த சண்டாள பாடல்ல வந்து உங்களோட ஒர்க் பண்ண டீம்ஸ், அந்த டீம் வந்து எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருந்துச்சா? 2 பேருக்குமே தான் என்ன மாதிரி ஃபுல் அந்த சாங் ஃபினிஷ் பண்ணும் வரைக்கும் உங்களோட டீம் சப்போர்ட்ன்றது எப்படி இருந்துச்சு? நிச்சயமா நல்ல ஒரு டீம். இதுல வந்து ஜெயன் அண்ணா வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இப்போ எங்களுக்கு முதல் இருந்தே இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க. அந்த இடத்துல சிடு மூஞ்சியோட இல்லாட்டி இந்த கடுகடுப்பா இருந்தா வந்து அந்த அந்த விஷுவல் பிரசன்டேஷன் வடிவா செய்யல. அந்த விதத்துல அதை வடிவா சரியா புரிஞ்சுக்கொண்டு நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓடும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஷூட்டிங் அப்படி இருக்க மாட்டேன். அந்த இதுல சரியான பொறுமையா அவங்களோட இந்த வேலை செய்தவர். அதே மாதிரி அஸ்வினி அவங்களோட அம்மா ஒரு தெரிஞ்ச எஞ்சோல ஃபீல்ட்ல இருந்து பொம்பளை பிள்ளையோட தனியாக அனுப்ப மாட்டாங்க. அவங்களோட அம்மாவும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க, வந்து எங்க எல்லா இடம் வளைஞ்சு தெரிஞ்சவங்க. அது மாதிரி உண்மையாவே டான்ஸ் டீமையும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த யாரும் போகணும் லேட் ஆகுது அது இது எங்களுக்கு குடைச்சல் தெரியல. எங்களோட வேலை நீட்டா முடியும் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதாவது நீங்கள் பாடலை எழுதும் பொழுதோ பாடலை பாடும் பொழுதோ இதை ஒரு விஷுவலைஸ் பண்ணி தான் நீங்கள் பாடியிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் இருந்துச்சா, அவுட்புட் இருந்துச்சா? உண்மையாவே இதுல ஒரு கதை, ஒரு சின்ன டயலாக் சீன் ஒன்று முன்னுக்கு இருந்தது வைக்கிறதுக்கு. ஆனா நாங்க வந்துட்டு அதை கடைசி நேரத்துல தான் தூக்கிட்டோம். இந்த டைம் லைன் வந்து சரியான பிரச்சனையா இருந்தது எங்களுக்கு. அதால அந்த சீனை உண்மையாவே தூக்கிட்டு தான் நாங்க வெறும் பாடலை மட்டும் காட்சியாக்குவோம் பாட்டு எடுத்துனாங்க. ஓகே சார், இன்றும் கூட பல விடயங்கள், அதாவது வந்து அனுபவத்திலும் சரி இந்த கலைத்துறையிலும் சரி அனுபவமிக்க ஒரு நபரோட இன்றைக்கு நாங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். பல விடயங்களை வந்து இன்றைய தினத்திலும் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருந்தார். ஸோ ஏதாவது விடயத்தை இறுதியாக எங்களுடைய டான் நேயர்களுக்கு நீங்கள் கூற விரும்புகிறீங்க இருவரும் அப்படின்னு சொன்னால் என்ன விடயம்? எல்லா நேரமும் சொல்ற ஒரு விஷயம்தான், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட மண்ணில் இருக்கிற எங்களுக்கும் உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு நாளும் வந்துட்டு உயர்ந்து விட்டோம்னு சொல்லி உங்களை தாழ்த்தி பார்க்கவில்லை. உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து சமூகத்துக்கான கலைஞர்கள், இந்த மண்ணுக்கான கலைஞர்கள். எப்போதும் எங்களோட படைப்புகளை பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சீரியஸா நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் சிவிஎன்னாக்கு. அண்ட் என்ன சொன்னா இப்படி ஒரு சான்ஸ் தந்ததுக்கு, சரியா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு. முதலாவது சொல்ல போனா எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எதிர்பார்ப்புமே இல்லாம, அண்ட் ஒரே ஒருக்கா நேரா போய் மீட் பண்ணி கதைச்சதோடயே அவர் ஓகே நான் கொடுத்தாலும் இந்த விஷயம் சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சது. அதே போல நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தால் நிறைய பேர் முன்னுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வேஸ்ட் பண்ணாம சரியான ஆளை தேர்ந்தெடுத்து இல்ல இவருக்கு கொடுத்தால் இது நடக்கும் என்றது ஒரு விஷயத்த செஞ்சு, அதே மாதிரி என்னாலையும் பல பேர் வரணும். சரி, இப்ப இவர் எனக்கு சான்ஸ் தந்த மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு போக நான் பல பேருக்கு கை கொடுத்து போகணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் இது செய்யறேன். அண்ட் ஜெயன் அண்ணா இவங்க எல்லாருக்குமே சீரியஸா பொறுமையா நின்று ஹேண்டில் பண்ண அவ்வளவு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் உங்களுக்கும் சீரியஸா படித்ததுக்கு முன்னுக்கு விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி கொண்டு இருந்தா கண்டிப்பா எந்த மாதிரி ஒரு மேடையும் கிடைக்கும். அதான்
கண்டிப்பாக இன்றும் கூட நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு பல தரப்பட்ட விஷயங்களை பகிர்ந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாது எங்களுடைய திறமையான கலைஞர்களை நீங்கள் அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்புகளையும் டிரெக்டர்ஸோ சரி ப்ரொடியூசர்ஸோ சரி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அபரவிதமான திறமையை இந்த உலகமே பாராட்டும் அப்படின்றதுக்கு நம்ம கெலோசன் ஒரு சான்று அப்படின்றே சொல்லலாம். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig.